யார் இருக்கா? யார் இருக்கிறா? என் ஃப்ரெண்டுக்கள். கேர்ள் ஃப்ரெண்டா? இவரை போடலாமா? சரி, இது வந்து பொண்டாட்டி வேணாம், வேற யாரும் வச்சுக்கலாம். வணக்கம், நமஸ்காரம் மக்களே. நீங்க பாத்தீங்கன்னா நானு மைக் வாங்குறதுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன். நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சீன் வந்து ஒர்க் ஆயிட்டு இல்லை, ஸோ அதுக்கோசரம் நான் போயிட்டு இருக்கிறேன். ரீச் ஆயிட்டோம். இந்த லொக்கேஷன் தான். கழட்டி உள்ளான்னு நினைச்சா கரெக்டா வந்து நிக்கிறானே. ஹாய் ப்ரோ, புதுசா போன் வாங்கிட்டு அலப்பற பண்ற ப்ரோ. vlog பண்ணியிருக்கிறேன். கூட யார் இருக்கா? யார் இருக்கிறா? என் ஃப்ரெண்டுக்கள். கேர்ள் ஃப்ரெண்டா? ஹாய் கேர்ள் ஃப்ரெண்ட். யாரும் இல்லை, நம்ம தான். டென்ஷன் ஆகாத மச்சான். நான் வேணா உனக்கு ஒரு பெரிய பொம்பளை பொம்மை வாங்கி தரேன், கட்டி பிடிச்சின்னு சுத்தினேன். எப்ப நான் ப்ரோ பண்ணி புது போனா? புது ஃபோனு. வா வா, உன்ட்ட சொன்ன வேலையை விட்டுட்டு எல்லா வேலையும் பண்ணும். கேமராக்கெல்லாம் கவர்லாம் போட்டுட்டேன். உஷாரா இருக்கணும் இல்லையா? இவரை போடலாமா? ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. கைஸ், பியூட்டிஃபுல் பாய்ஸா கைஸ், நம்ம பாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறோம் இதே பார்த்துக்கலாம். அது என்னது? ஆனா மூஞ்சி தெரியல, மூஞ்சி சொல்றேன். இது பக்கத்துல ஏதாவது ஒரு நல்ல பாட்டை போட்டுருந்தோம். நம்ம நான் அதெல்லாம் ஞாபகம் வச்சு நான் வர முடியும். நம்ம வாங்கினதா வேறையா? இவரு நான் இன்னைக்குன்னு பார்த்து கையில எதுவுமே போடாம வந்திருக்கிறேன். கழுத்துல போட்டிருக்கிறது இதுவும் நம்ம வாங்கினதா வேறையா? நம்ம வாங்கினதுதான். கட்டு. இது நிறைய வெள்ளையாயிட்டு இருக்குது பத்தியா? சரி, அந்த கையில போடுறத எனக்கு எடுத்து வந்து கொடு. எது அது கையில போடுறது எனக்கு வேணும். இன்னொன்னு எந்த ஒன்ட்ட சாக்ஸ் ஒன்னு இருக்கு. சாக்ஸ், ஷார்ட்ஸ். அந்த பொண்ணு நான் உனக்கு ரிலையன்ஸா இல்ல பிஎஸ்என்எல் ரிலேஷன்ன்றது வாயில வரல. ஷார்ட்ஸ் ஒன்னு இருக்கு. இன்னொரு 3-4 ஷார்ட்ஸ் ஷார்ட் எம்ஐக்கு இருக்குது. அத ஒடியா அப்படியே எத்தனை தலை தனியா ஓடி போயிடும். ஷார்ட்ஸுக்கு சாக்ஸ்ன்றாரு பாரு இவரு. நான் ஷார்ட்ஸ் நாயா சொன்னேன். நைட்ல நல்லா பையன் குடிச்சிட்டு இருப்பான் போல. இல்ல ப்ரோ, கேளு. உன்ட்ட ஒரு ஷார்ட்ஸ் இருக்கு, என்கிட்ட ஒரு ஷார்ட்ஸ் இருக்கு. அதையும் எடுத்துட்டு போயிடு. எனக்கு ரெண்டுமே சைஸ் மாத்தி கொடுத்துரு. சரி, கட் மாடு ಕನ್ನಡ ಮಾತಾಡು ನೀನ್ ನೋಡೋಣ. ಕನ್ನಡಲ್ಲೇ ಮಾತಾಡ್ತೀನಿ. ಇಲ್ಲೇ ಬರ್ಬೇಕು. ಏನ್ ಬರ್ಬೇಕು? மைக்கு கீழே போட்டுறாத, மேக்னெட்டை தொலைச்சிடாத. மேக்னெட்டை தொலைச்சா புது மைக் வாங்கிப்பா. சரியா? போட மாட்டேன், சீரியஸா போட மாட்டேன். மேக்னெட் தனியா கிடைக்க மாட்டேங்குது, அதான் சொல்றேன். ஆமா, தனியா கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் 3000 ரூபாய் மேக்னெட். ஆமா, இவனுங்க எவ்வளவு மோசம் பண்றாங்கல்ல. வந்து தொலைஞ்சிடுச்சா? தொலைல, என் ஃப்ரெண்டோட தொலைஞ்சிருச்சு. அவன் இதே மைக்கா? பத்திரமா பாத்துக்கோ ப்ரோ. நான் யார் மாதிரி? புள்ள மாதிரி பாத்துக்கோ. அப்ப என் ஓலிலண்டே என் பொண்டாட்டி மாதிரி பாத்துக்கிற தெரியுமா? உள்ளே விட்டுருவேன். பொண்டாட்டி தான் கொடுத்துட்டு போறியா? இமோஷனல் டேமேஜ். இப்படி எல்லாம் பேசக்கூடாது, அசிங்கமால. நீதான் சொல்லலையா ஹோலிலாண்டு புள்ள மாதிரி பாத்துக்கிறேன். சரி, இது வந்து பொண்டாட்டி வேணாம், வேற யாரும் வச்சுக்கலாம். எங்க பிரதர் வச்சுக்கலாம். பிரதர்வுட். அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. சோ இத்ததான் நான் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துன்னு இருக்கிறேன். நோ எக்ஸ்சேஞ்ச். பொட்டி கடை பெருசு இருந்தா இது என்னது? அதான் ரிசீவர் இவ்வளவு பெருசு இருந்தா அவ்வளவு பெருசு இருந்தானா? இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா இது நீ ஊருக்கு கிளம்புன. சரி, ஓடி எடுத்துன்னு போலாம். வேற என்ன பண்றது? ஆத்திர அவசரத்துக்கு வேற வழி இல்லை எனக்கு. இல்ல விண்ட்ஷீல்டு, வயரு எல்லாமே இருக்கு. நாளைக்கு கொடுக்கலன்னு சொன்னா கொன்றுவோம் உன்னைய. டேய், பேசிட்டு இருக்கும்போது அங்கேடா பாருவே. அங்க என்ன புட்டு இதுல இங்க இருக்கு விண்ட்ஷீல்டு இருக்கா? விண்ட்ஷீல்டு இன்னும் நானே ஓபன் பண்ணல. கேபிள் பத்திரமா வச்சுக்கோ. ஒரிஜினல் கேபிள் தான் மெயின். சரி, இப்போ இது இருக்கு இல்லையா,
இப்போ எடுத்துட்டு கிளம்பு எனக்கு வேலை இருக்கு. இது இப்போ ஆஃப் பண்ணோன்னா எப்படி ஆஃப் பண்ணோம்? ஆஃப் பண்ணே தேவையில்ல, உள்ள போட்டோன்னா ஆஃப் ஆயிரும். இப்போ இதில் ஏதோ ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி இருக்கணும்ல, இல்லையா? அப்படி இல்லை. இது இந்த கையால் கட்ட வரலாறு தள்ளு. அங்கே தள்ளியா? இங்கே கனெக்டர் என்கிட்ட இது. ஸோ இது வச்சு எப்படி தெரியுமா ப்ரோ, அது உள்ள ப்ளக் பண்ணிட்டு கேமரா ப்ளக் பண்ணா சரி இப்படி கிளம்பு. நான் ப்ரோ வந்தவங்களை இப்படி கிளம்பு நான் அசிங்கமாக சொல்கிறேன். இல்லைன்னா உட்காரு, எனக்கு வேலை இருக்குது. நான் என்ன வேலை இருக்குது? ஃபைனலி மாற்றிட்டோம் நம்ம. நான் இன்னொருத்தன்ட்ட கேட்டுருக்கிறேன், புதுசு வாங்கியிருக்கிறேன், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் இந்த ஆப் ஏதாவது டவுன்லோட் பண்ணி செக் பண்ணலாமா? முடியெல்லாம் கேவலமாக இருக்குது, மூஞ்சே கழுவுல. நல்லா தான் ப்ரோ இருக்கிற ஃப்ரேமில், சீரியஸாக நல்லா இருக்கிற நீ. சத்தியமாக நல்லா இல்லை, எல்லாத்தையும் விட இன்னைக்கு தான் நல்லா இருக்கு. ஜல சரி, இப்போ முடிப்பாரு கேவலமாக இருக்கு. வா சரி, மைக்கை கீழே போடாத, மேக்னெட்டை தொலைச்சிடாத. சரியா? நீ யூடியூப் நானா என்கிட்ட எப்படி இருக்குன்னு உனக்கே தெரியும். அந்த பயமாக இருக்குது. இது யூடியூப் பண்ணியிருக்கு பையன். ஃபில்டர்லாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்பா எவ்வளோ ஆச்சு இது? 13 அளவுதானா? அளவுக்கு பணக்கார பையன் நான் பார்த்தியா, நல்லா சேர்த்து வச்சு நான் அடிக்கிறேன். கேட்டால் எப்படி சொல்லிவிடுவான், அளவுக்கு பணக்காரன் இல்லை. 5 வாட்டு 20 வாட்டுது 25 வாட்டுது ஒன்று இருக்குது. தூக்கம் வருதியா? கிளம்பியா? ஆனா நீ என்ன தூங்க விட மாட்டேங்கிறியாடா? நான் ப்ரோ வந்தவங்களை இப்படி அசிங்கமாக வீட்டுக்கு அனுப்புறேன். ஜாலி பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா நீ என்ன காலி பண்ணி நம்புறேன். 11:56 பாவம் இந்த பையன் இன்னும் முழிச்சுன்னுக்கிறான். சரி நான் வரட்டா? இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. ஓகேவா? சரி ப்ரோ வரேன். பாய் see you. நாளைக்கு என்னன்னு அது நீ கேட்டு எனக்கு சொல்லு காலையில். எனக்கு இது என்ன கோல் கொடுக்க தெரியுமா? இது அப்படியே மூடும் போது இப்படி அதான் ஆட்டோமேட்டிக்காக மூடிடுது. நான் இன்னொன்று பெரிய தப்பினா தெரியுமா பண்ணிட்டேன். இது புதுசாக ஹெல்மெட் கொடுத்தான், இது பிபிஎஃப் போட்டுருந்துச்சி. நான் ஓகே ஷீட் போட்டிருக்கிறாங்களே நல்லா இருக்கும்ன்ட்டு நினச்சா பார்த்தா அந்த சன்லைட்டில் ஃபுல்லாக அசிங்கமாக பர்ன் ஆகிட்டு இருக்குது. இங்கே பாரு, இல்லை அவன் வித்தவுட் இது கொடுத்தான் ப்ரோ. நான் தான் இதை மாதிரி லூஸ் தனமாக வாங்கிட்டேன். கைஸ் இது மாதிரி யாரும் வாங்காதீங்க. இது மாதிரி பிபிஎஃப் போட்டது சன்ல அப்படியே பர்ன் ஆகுது ப்ரோ. ஆமாம் கைஸ், யாரும் வாங்காதீங்க கைஸ். பிபிஎஃப் போட்டது யாரும் வாங்காதீங்க. என்ன மாதிரி அடிமுட்டாள் மாதிரி ஆகிடாதீங்க. ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், க்ளீனாக மெயின்டைன் பண்ணது. க்ளீனாக மெயின்டைன் பண்ணி ஒரு இது கூட இல்லாமல் பார்த்தேன். பட் ஆனால் வாஷ் பண்ணியிருக்காரு. வாஷில் வாஷ் இதில் எப்படி பண்ணுவாங்க? வாஷ் பண்ணணும் ப்ரோ. என்னடா ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம அன்னைக்கு இதுக்கு போயிருந்தோமே, நீங்க லூலு மாலோ மந்த்ரி மால் கீழே இல்லை, நீ எங்கேயாவது லாண்ட்ரியில் கொடுத்தனா ஹெல்மெட் வாஷ் ஷூ வாஷ்லாம் பண்ணுவாங்க, அங்கெல்லாம் பண்ணி தருவாங்க. டேய் என்னடா மூஞ்சி இது? லாண்ட்ரியா? லாண்ட்ரியில் வரும். இது உள்ள க்ளீன் பண்ணுவாங்களா? ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இது மேலே எல்லாம் நீட் பண்ணிடுவாங்களா? அது பண்ண மாட்டாங்க. இது கேட்டேன், இது எடுக்க முடியாது. 300-400. ஆமா, அதுக்கு நீ புது ஹெல்மெட்டே வாங்கிடலாம். இது சரி பண்றது, க்ளீன் பண்ணுறது, ஹெல்மெட் வாஷ் இது நம்மளே தடவலாம், இல்லை தண்ணியில் ஊற வச்சு. ஆம்பா நாய் ஊழ விழுது. சரி ப்ரோ. சரி வரட்டா? ஓகே, செக் பண்ணிட்டு சொல்கிறேன். பார்த்துட்டு கால் பண்ணேன் நான். பாப்பா ஓகே ப்ரோ, குட் நைட், ஹாவ் ஏ குட் ஸ்லீப். இப்போ நல்லா சாட் பண்ணுற பாரு ப்ரோ, கேர்ள் ஃப்ரெண்ட் கூடலாம் வாழ்கிற ப்ரோ நீ நல்லா. ஏய் சரி வரேன். நீங்க போங்கடா, போய் தொலைங்களேன்டா. பாய். அப்படியே பாய் சொல்லிடுங்க. பாய் கைஸ், குட் நைட். குட் நைட் ஸ்லீப். பாய். கிளம்புறேன். செம்மையா இருக்கு. நைட் ரைடுனா வேற லெவல். இது பெங்களூர்ல டிராஃபிக் இல்லாம நம்ம நைட் விட்டுறோம் இல்லையா, அதுதான் செம்ம ஃபீலா இருக்கும்.
ஓகே கைஸ், இப்போ நான் ரீச் ஆகிட்டேன் ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட. ஸோ போய் கொஞ்சம் இப்போ எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள வேற டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வேணும். டைம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டைம் பார்த்தீங்கன்னா 12:51. ஸோ போய் திரும்ப போகணும். இவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண போகிறோம் எங்களுக்கே ஃபீல் ஆகுது. பட் வழி இல்லை, வேறு வழி இல்லை. ஸோ எஸ், இப்படி புதரில் மாட்டிக்கின்னு இருக்கேன். ஓகே, see you all in the next episode. Until then, stay tuned, take care.